சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் நிகழ்ச்சிக்காக சிட்கோவில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்களை நம்ம இப்போது சந்திக்கிறோம். அண்ணா வணக்கம். நீங்கள் வந்து சிட்கோவில் எந்த கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க? டெக்னோகிராஃப்ட் என்ற கம்பெனியில் நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க. உங்களுடைய குடும்ப பின்னணி, நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக இந்த தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்றத பற்றியான ஒரு சின்ன அறிமுகம் செஞ்சுக்கோங்க. ஒரு 10 வருஷமாக இந்த தொழில் இருக்கிறேங்க. ஒர்க் ஷாப்பில் ஒர்க்கராக வேலை செய்கிறேங்க. எனக்கு மாத வருமானம் வந்து 10,000 10,000. எனக்கு 2 பொண்ணுங்க. இருக்கிறது அக்கா வீட்டில் தான். வீடு வந்து ஊருக்குள்ளே எனக்கு சொந்த வீடு இருக்குது. ஆனால் இருந்தாலும் அக்கா ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி பொண்ணு கட்டி வீட்டில் அக்கா வீட்டில் தான் இருக்காங்க. மனைவி அக்கா இருக்குது. அக்கா சப்போர்ட்டு இதனால தான் அப்படியே குடும்பத்தை அப்படியே மெயின்டைன் போயிட்டுருக்கிறீங்க. நீங்கள் வந்து சிட்கோவில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்களா? எத்தனை ஆண்டுகளாக சிட்கோ? அதான் 10 வருஷம். 10 வருஷமாக நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஏப்ரல் மாதம் வந்து விட்டது. புது நிதியாண்டில் வந்து நுழைஞ்சிட்டோம். கடந்த ஆண்டில் நம்ம செஞ்ச தவறுகள்லாம் என்ன, இந்த ஆண்டில் நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டி இருக்குது அப்படின்லாம் ஒரு திட்டமிடக்கூடிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். ஸோ பொதுவாகவே வந்து கம்பெனிகள் எல்லாமே வந்து இந்த ஏப்ரல், அதான் வந்து மார்ச் ஏப்ரலில் வந்து நம்ம புதிய ஆண்டாக துவங்குவாங்க. அதில் வேலை செய்கிறவங்களுக்குமே வந்து அது ஒரு புதிய ஆண்டாகத்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆண்டுமே வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய இந்த ஒர்க்கர்ஸுங்க எம்ப்ளாயிஸுங்க வந்து ஒரு புதிய திட்டத்தை வந்து வச்சுருப்பாங்க. கடந்த ஆண்டு வந்து என்னென்னலாம் செஞ்சோம், அதில் என்னென்ன நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தது, சரி எதெல்லாம் நடக்கலை, இந்த விஷயங்கள் இந்த அப்படிலாம் வந்து கடைசியாக வந்து அவங்க கூட்டி கழித்து பார்ப்பாங்க. அதிகப்படியான ஒரு திட்டமிடலோ அல்லது வந்து திட்டமிட்ட விஷயங்களில் வந்து நடக்காத ஒரு ஏமாற்றமோ, கடைசி நேரம் அந்த போராட்டம் அப்படிலாம் கூட நடந்து முடிஞ்சு ஒரு வழியாக அடுத்த நிதியாண்டுக்குள்ளே நம்ம நுழைஞ்சிருக்கிறோம். இது ஒரு நல்ல மாற்றம். சரி, ஓகே, லாபமோ நட்டமோ சென்ற நிதியாண்டு வந்து எப்படியோ கடந்து விட்டது. ஆனால் வந்து ஒவ்வொரு ஆண்டுமே வந்து ஒவ்வொரு திட்டமிடல் இருக்கும். அந்த ஆரம்பத்தில் அதுக்கான ஒரு முயற்சிகளை எடுப்போம். கடைசியாக அந்த ஆண்டு முடியும் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சோர்வு தான் மிஞ்சம் பெரும்பாலானவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா. இது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த திட்டமிடலை வந்து அந்த கால்குலேஷன், அந்த கணக்குகளை வந்து நம்ம சரியாக வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் வந்து நம்ம வந்து தொடர்ந்து செய்கிறத இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தொடர் முயற்சி, இந்த செய்யக்கூடிய அந்த தொடர்ச்சியான விஷயங்களை வந்து நம்ம வந்து செய்யாமல் இருப்பதனால தான் வந்து இந்த மாதிரியான தவறுகள் நேருகிறது. நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு செஞ்சோம், இல்லை எவ்வளோ நமக்கு வருமானம், இதை எப்படி நாம் கூட்டுறது, கழிக்கிறது, வகுக்கிறது, பெருக்கிறது, இப்படி இந்த விஷயங்களில் வந்து சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதில் தவறு நிகழ்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை வந்து சந்திக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து காற்றில் மிதந்து வரும் கணிதம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம சிட்கோவில் வேலை செய்யக்கூடிய லேபர்ஸு, அதாவது வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வு தரும் முகமாக காற்றில் மிதந்து வரும் கணிதம் நிகழ்ச்சி வந்து அறிய முடிகிறது. அந்த வகையில் இன்னைக்கு காற்றில் மிதந்து வரும் கணித நிகழ்ச்சிக்காக நாம் சந்திக்கும் நபர் சிட்கோவில் வேலை செய்யக்கூடிய திரு பழனிசாமி அவர்களோடு தான் நம்ம இருக்கோம். இவர் வந்து டெக்னோகிராஃப்ட் அப்படின்ற அந்த நிறுவனத்தில் ஒர்க்கராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாரு. இவருடைய குடும்ப பின்னணி, இவருக்கான நீண்ட கால தேவை என்ன, இவர் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எப்படி கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அவருடைய வரவு செலவு கணக்கு இவருக்கு வந்து எந்த இடங்களில் வந்து ஒரு பிணக்காக இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் இப்போ இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அவருக்கு என்ன தேவை, கணிதத்தில் எப்படி வந்து கணக்கு கூட்டல் கழித்தல் கணக்குகள் எல்லாம் எப்படி போடணும் என்ற அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாம் இப்போ
அவருக்கு சொல்லித்தரும் அதே வேளையில் நேயர்களாகிய நீங்களும் அவருடைய அனுபவத்தை தெரிந்து கொள்ளலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். நீங்கள் வந்து டெக்னோகிராஃப்ட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக வந்து இந்த டெக்னோகிராஃப்ட் கம்பெனியில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய மாத வருமானம் எவ்வளோ? 10 ரூபா. 10,000. சரிங்களா? சரி, ஓகே. இந்த 10,000 வந்து ஒரு மாதத்திற்கான சம்பளம். சரி, அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ உங்களுக்கான கூலி அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? 325 ரூபா. 325 ரூபாயை நீங்கள் எப்படி கணக்கு பண்ணீங்க? 10 டிவைட் பண்ணிக்கோங்க. 10 வந்து அவ்வளோதான். எதால் டிவைட் பண்ணீங்க? 10 8 இல்லை, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 10,000 ரூபான்னு சொன்னீங்க இல்லைங்களா? 10,000 ரூபாயை வந்து ஒரு நாளைக்கு கூலி அப்படின்னா 30 நாட்கள் தான் ஒரு மாதத்துக்கான சராசரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 30 நாட்கள் வரும். 30 நாட்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா 30ஆல் வந்து நீங்கள் வகுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கான சம்பளம் எவ்வளவு அப்படின்ற உங்களுக்கு கிடைச்சிடும் இல்லைங்களா? ஸோ இப்போது அப்படி வகுக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிதுங்க? எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? எவ்வளோ உங்களுக்கு ஒரு நாளைக்கான சம்பளம் எவ்வளோ? 300 ரூபா. 300 ரூபாய்க்கு அதிகமாக வரும். 325 ரூபா. 325. சரிங்களா? ஒரு நாளைக்கான சம்பளம் 325 ரூபா. 325 ரூபா. சரிங்களா? ஸோ இப்போது 10,000 ரூபாய் நீங்கள் வாங்கிட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 320. 10,000 வகுத்தல் 30. 10,000 வந்து நீங்கள் 30ஆல் வகுத்தீங்கன்னா அது கிடைக்கக்கூடியது தான் வந்து உங்களுக்கு ஒரு நாளுக்கான சம்பளம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து 2 நாட்கள் வந்து விடுபடுத்துறீங்க, லீவ் எடுத்துறீங்க. உங்களுக்கு வந்து லாஸ் ஆஃப் பேன்னு சொல்லுங்களா? லாஸ் ஆஃப் பே நிகழுது அப்படின்னா 10,000 வந்து 2 நாளைக்கான லாஸ் ஆஃப் பே போச்சுன்னா மீதி எவ்வளோ கிடைக்கும்? எப்படி நீங்கள் இதை கண்டுபிடிப்பீங்க? இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு அவங்க வந்து அதிகமாக லாஸ் ஆஃப் பே பண்ணிட்டாங்களா, கொடுத்துட்டு இருக்காங்களா, இல்லை கம்மியாக பிடிச்சிருக்காங்களான்றது உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? கண்டிப்பாக. ஸோ அப்போ நீங்கள் எப்படி இதை கண்டுபிடிப்பீங்க? 10,000 ரூபாய்க்கு வந்து ஒரு நாளைக்கான சம்பளம் எவ்வளோன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த 2 நாளைக்கு லாஸ் ஆஃப் பே எவ்வளோ நமக்கு அப்படின்னு தெரிய முடியும் இல்லைங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு சம்பளம் வந்து 325 ரூபான்னு சொன்னீங்க. அப்போ 2 நாளைக்கு லாஸ் ஆஃப் பேன்னா 650 ரூபா வரும். 650 ரூபா போச்சுன்னா இது 10,000 ரூபாயில் எவ்வளோ வருங்க? 9,350 ரூபா. 9,350 ரூபா வருங்களா? ஓகே. இந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சா தான் நீங்கள் வந்து ஒரு மாதத்திற்கான சம்பளம் எவ்வளவோ அதில் நம்ம ஒரு நாளைக்கு விடுபடுத்திட்டா எவ்வளோ அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம தெளிவாக இருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம கவனக்குறைவாக இருக்கிறதுனால தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த அந்த மாத வருமானத்துலேயும் சரி செலவுலையும் சரி நமக்கு வந்து ஒரு இடிக்குது இல்லைங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடங்களில் வந்து உங்களுக்கு கணக்கு ரொம்ப சிக்கலாக இருக்குது. அதாவது மாதம் நீங்கள் எதுக்கோ செலவு பண்ணுவீங்க, பிளான் பண்ணுவீங்க, கல்வி கட்டணம் கட்டுவீங்க, மளிகை ஜாமான் வாங்குவீங்க, குடும்ப செலவுகளை பார்ப்பீங்க, இல்லைன்னா பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு போவீங்க, இல்லைனா ஒரு லோன் கட்டிக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு வந்து கணக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய இடம் எது, எந்த இடங்களில் உங்களுக்கு சிக்கல் வருது அதை நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய கணக்கு எக்ஸ்பர்டிஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ், மேத்ஸ் டீச்சர்ஸ், அவங்க வந்து உங்களுக்கு வந்து எப்படி லாபகமாக ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது, ஒரு விஷயத்தை ஒரு கணக்கு வந்து கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல்லாம் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லி தருவாங்க. எந்த இடங்களில் நீங்கள் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் தேவை உங்களுக்கு கணக்கு பாருங்கள்? 10,000 ரூபா மாதம் வாங்கினாலும் கூட நான் செலவு பண்ணதுக்கு மாத கடைசியில் பார்க்கும்போது நம்மளுக்கு அது வெளியே வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. அது என்ன அப்படின்னு காரணம் பார்க்கும்போது என்னோட இதுக்கு மெடிக்கல் மெயின் ஒன்று அது எதிர்பாராதது, போக்குவரத்தோடது. இந்த 2 இது மெடிக்கல் ஒன்று போக்குவரத்தோடது. நான் 10,000 ரூபா வாங்குறேன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க 5,000 ரூபா இன்சூரன்ஸ், அது சேஃப்டி இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க. அதுபோக எலக்ட்ரிக்கல் வந்து 2 மாதத்துக்கு ஒருக்க 2,500 ரூபா எலக்ட்ரிக்கல். இது இந்த 2 இது. அப்புறம் அதுபோக வீட்டில் மீதி உள்ளது, அதுபோக வீட்டில் வந்து சப்போர்ட்டிவாக வந்து குடும்பத்தோட இது ரேலி ஆகுது. ரேலி அவங்களுக்கு அதை கொடுத்தது போக மீதி போது எனக்கு அந்த போக்குவரத்து செலவு இது போகும்போது ஒரு 500-600 வந்து வெளியே வாங்கக்கூடிய சூழ்நிலை தள்ளது. ஏன் அப்படிங்கும்போது சம்பள உயர்வு இல்லை. ஒன்று தகுந்த வேலை செஞ்சக்கூடிய ஒரு இதுக்கு சம்பளம் எனக்கு ஈட்டாக மாட்டேங்குது. ஸோ அப்போ வந்து ஃபேமிலி பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு
இடிக்குது. ஆமாம். வருமானத்துக்கும் செலவுக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் வந்து கணக்கு கரெக்டாக போட்டு பண்ண வரல இல்லைங்களா? வரலைங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தினா போதும் இல்லைங்களா? சரி. ஸோ ஃபேமிலிக்கு பட்ஜெட் எப்படி போடுறது, அதை வந்து எப்படி கணக்கு வச்சுக்கிறது. ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம வீட்டு நிதி நிர்வாகம் கூட நம்ம வீடு கட்டுற மாதிரி தாங்க. சரியாக திட்டமிடலை, ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருந்தால் தானே அந்த பில்டிங்ஸ் இதாக இருக்கும் இல்லைங்களா, வீடு நல்லாயிருக்கும். அது மாதிரி தான் வந்து ஒரு நல்ல திட்டமிடல், ஒரு கால்குலேஷன் கணக்கு, நம்ம மாதம் இவ்வளோ செலவு பண்ண சேர்த்து வச்சோம் அப்படின்னா 10 வருஷம் கழித்து நம்ம இவ்வளோ வரும் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு நம்ம கணக்கு தெரிஞ்சிருக்கணும். குத்துமதிப்பாக நம்ம இவ்வளோ சேர்த்து வச்சா 10 வருஷம் கழிச்சு எவ்வளோ கிடைக்கும் நமக்கு தெரியுமா? ஒரு கணக்கு இருக்கணும் இல்லைங்களா? கண்டிப்பாக. ஒரு நாளைக்கு ₹1 எடுத்து வச்சோம்னா 30 நாளைக்கு ₹30. அப்போது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஒரு நாளைக்கு ₹1 நம்ம ஒரு மாதத்துக்கு சொல்லிவிடுவோம் ஈஸியாக, 30 நாளைக்கு சொல்லிவிடுவோம், ஒரு வருஷத்துக்கு சொல்லிவிடுவோம். 10 வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னு சொன்னால் சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ அது தெரிஞ்சிருக்கணும். ₹1 கணக்கு தான். அப்போ அந்த நாட்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? எத்தனை நாட்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து 365 நாட்கள். அப்போ 10 வருஷம்னா 365 × 10 போட்டால் அவ்வளோ ரூபா சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கணக்கு தான். நம்ம ஒரு நாளைக்கு ₹5 ஒரு டீ குடிக்கிறோம், ஒரு நாளைக்கு ₹10 டீ குடிக்கிறேன்னு வச்சுங்க. நீங்கள் டீ குடிக்கிறீங்க சரிங்களா? ஒரு நாளைக்கு 3 டீ குடிக்கிறீங்க, 3 10 ₹30 எடுத்து. அப்போது உங்களுக்கு வந்து ஒரு மாதத்தில் நீங்கள் வேலை செய்கிற நாட்கள் வந்து ஒரு 28 நாட்கள்னு வச்சுக்கோங்க. 28 நாட்களுக்கு எவ்வளோ வரும் சரிங்களா? அப்போ அதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரி. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம அப்போ ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோமா, அந்த இவ்வளோ தொகையை நம்ம சாதாரணமாக நம்ம செலவு பண்ணிடுறோமா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். நம்ம அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ணிடலாம், தேவையில்லாத விஷயங்கள். இப்போ சப்போஸ் சில பேர் வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க, ஒரு சிகரெட் வந்து ஒரு ₹7 ₹8 வச்சுங்க. ஒரு நாளைக்கு 2 சிகரெட்டு சாதாரணமாக வந்து அவங்க ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா அப்போ அது வந்து உடலுக்கும் கெடுதல், நம்மளுடைய வருமானத்துலேயும் அது வந்து ஒரு இழப்பை ஏற்படுத்தி தருது. இதனால் வந்து நமக்கு வந்து மருத்துவ செலவுகளும் பின்னால் அது ஒரு பெரிய இழப்பு தானுங்க இல்லைங்களா? இது வந்து நம்ம சாதாரணமாக ₹7 நினச்சி ஒரு அந்த சிகரெட் வாங்கும்போது நம்ம வந்து இருந்துருவோம். ஆனால் ஒரு ₹7 ஒரு நாளைக்கு 2 சிகரெட் வச்சுக்கிட்டிங்கன்னா 7 7 14 30 நாளைக்கு என்ன ஆகுதுங்க? எப்படி கணக்கு பண்ணுவீங்க? 10 நாள் நீங்கள் கணக்கு பண்ணுங்க. 10 நாளைக்கு ₹140. ஒரு நாளைக்கு 10 நாளைக்கு 140. அப்போ இன்னொரு 10 நாளைக்கு 140, 2 140 280, இன்னொரு 140 சேர்த்திங்கன்னா 420 20 ஆச்சுங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி தான் நம்ம கூட்டிக்கணும். இப்போ 10 10 10 நம்ம 30 மொத்தமாக 30 கூட்டுறதுக்கு பதிலாக 10 10 10 நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு கணக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ₹420 வந்து நம்ம சிகரெட்டுக்கு மட்டுமே செலவு பண்ணுறாங்க. இந்த ஒரு மாதத்திற்கான அந்த சிகரெட்டு வந்து கிட்டத்தட்ட நம்ம உடலில் வந்து எவ்வளோ மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இது இருக்குதுங்க. எல்லா மற்ற வேற எந்த பொருட்களுக்குமே இல்லாத ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இந்த சிகரெட் புகையில் இருக்குது. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட பொருட்கள் வந்து அந்த சிகரெட்டில் வந்து அடங்கியிருக்கு. ஸோ இதனால் வந்து நிறைய கேன்சரு, நுரையீரல் பிரச்சனைகள், ஆண்மை குறைவு, இந்த மாதிரியான நிறைய சிக்கல்கள் வருது. அப்போ ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிகரெட்டால் ஒரு குடும்பம் வந்து ஒரு குடும்ப தலைவருக்கு ஒரு ஏதாவது இந்த வருமானத்திலையும் பிரச்சனைகள் இழப்பு ஏற்படுது. ப்ளஸ் இதனால் ஏற்படக்கூடிய நோய் பாதிப்பில் இருந்தும் நம்ம வந்து பாதிக்கப்படும். இதனால் சப்போஸ் ஒரு கேன்சர் நோயோ வேறு ஏதோ ஒரு நோய் வந்துச்சுன்னா நம்ம அந்த வருமானம் ஈட்டக்கூடிய அந்த குடும்ப தலைவர் வந்து படுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒட்டுமொத்த அந்த குடும்பமே வந்து நம்ம நொடிஞ்சு போயிடும். வருமான இழப்பிலிருந்து தவிச்சிருக்காங்க. குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு போகிறது கட் ஆகும். குடும்ப தலைவி வந்து வேறு ஏதாவது வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இல்லைங்களா? ஸோ ஒரு ₹7 அப்படின்ற ஒரு விஷயத்த நாம் கணக்கு பண்ணணும் அப்படின்னா அதனுடைய விளைவு என்ன? ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம ₹420 செலவு பண்ணுறோம். ஒரு மாதத்துக்கு ₹420 10 மாதத்துக்கு என்னாச்சு பாருங்கள், ₹4200 வரும் இல்லைங்களா? 10 மாதத்துக்கு 4200, அந்த 2 மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 840. அப்போ 4200 840, அப்போ மொத்தம் எவ்வளோ வருதுங்க? ₹5040 வந்து ஒரு வருஷத்துக்கு சிகரெட்டுக்கு மட்டுமே. புரியுதுங்களா? இப்போ கணக்கு எப்படி பண்ணுறதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம ஒரு சின்ன கணக்கு தான். ஒரு நாளைக்கு ₹7 ஒரு சிகரெட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 சிகரெட் ஒருத்தர் குடிக்கிறாருன்னா அப்போ ஒரு மாதத்துக்கு வந்து சிகரெட்டுக்கு மட்டுமே ₹420 செலவு பண்ணுறாரு.
ஒரு வருஷத்துக்கு வந்து அவர் 5040 ரூபா வந்து சிகரெட்டுக்காக மட்டுமே செலவு பண்ணுறாரு. புரியுதுங்களா? இப்போ வந்து அவர் வந்து ஒரு தொடர்ச்சியாக வந்து ஒரு 5 ஆண்டுகள் சிகரெட்டு குடிக்கிறவராக இருந்தார்னு வச்சுக்கோங்க, ஸ்மோக் பண்ணுறவராக இருந்தாருன்னா, தொடர்ச்சியாக 5 ஆண்டுகள் குடித்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் தாக்கம் ஏற்படும். கண்டிப்பாக 5 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அவரால் வந்து சரியான உடல் இம்யூனிட்டி பவர் இருக்காது, ஒரு ஆரோக்கியத்துக்கான ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும். ஸோ அவருடைய எதிர்காலமே வந்து ஒரு கேள்விக்குரிய ஆகிடும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன 7 ரூபான்ற விஷயத்தை நாம் வந்து அதை பணமாகவும் பார்க்கணும், நமக்கான ஆரோக்கியத்துக்கான ஒரு விஷயமாகவும் பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஒரு டீ குடிக்கிறீங்க, நீங்கள் வேறு என்ன பண்ணுறீங்க? டீ சாப்பிடுங்களா டெய்லியும்? டீ வீட்டோட வீட்டோட சேர்ந்து பண்ணுவீங்க இல்லைங்களா? அப்போ ஒரு டீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ இன்றைக்கெல்லாம் வந்து 10 ரூபா, 30 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு வந்து டீ இல்லைங்களா? டீயே ஒரு மாதத்துக்கு 300 ரூபாய்க்கு டீ காசு. ஸோ இதுவே ஒரு 10 ரூபான்னு நம்ம ஒரு நாளைக்கு பார்த்தா அது ஒரு சின்ன காசாக தான் இருக்கும். அதே வந்து மாதத்துக்கு வருடத்திற்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய தொகையாக இருக்குங்க. சரிங்களா? நம்ம சில்லறையாக செலவு பண்ணுறத வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கிறதுனால தான் மொத்தமாக வந்து இதாகிடுது. எவ்வளோ பெரிய மழையை கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுக்க வந்து அது ஒரு பெரிய எப்பேற்பட்ட மழையை வந்து கரைஞ்சிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி தாங்க வந்து சின்ன சின்ன கால்குலேஷன், சின்ன சின்ன கணக்கில் வந்து நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை வந்து நம்ம அடையலாம் அப்படின்றது தான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா நம்ம கருத்தில் கொள்ளணும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன தேவைன்னா உங்களுக்கு ஃபேமிலி பட்ஜெட், குடும்ப கணக்கு, வரவு செலவு கணக்கு, கூட்டல் கழித்தல் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்றது வந்து நீங்கள் கேட்டுக்கிறீங்களா? உங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு அட்டவணையை நாங்கள் தயாரித்து கொடுக்குறோங்க. சரிங்களா? எப்படி கணக்கு பண்ணுறது, ஒவ்வொரு நாள் சம்பளத்தை எப்படி கணக்கு பண்ணுறது, எதற்கெல்லாம் தேவையான கணக்கு, தேவையான செலவுகளை எப்படி பண்ணுறது, அது எப்படி வந்து நம்ம கூட்டல் கழித்தல் ஈஸியாக பண்ணி ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து சொல்கிறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து நாங்கள் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு டேபிள் மூலமாக உங்களுக்கு போட்டு காட்டுறோம். சரிங்களா? நேயர்களே, இன்னைக்கு காற்றில் மிதந்து வரும் கணிதம் நிகழ்ச்சியில் திரு பழனிசாமி அவர்களை வந்து சந்தித்தோம். அவர் வந்து அவருடைய மாத வருமானம் 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தார். என்னதான் வந்து மாதம் முழுவதும் கணக்கு போட்டு செலவு பண்ணாலும் மாத கடைசியில் பார்த்திங்கன்னா வருமானத்தை விட வந்து செலவு அதிகமாக இருக்குது. அப்போ யாரோ ஒருத்தர்கிட்ட போய் வந்து கடன் வாங்க வேண்டிய நிலைமை வருது, எப்படி கரெக்டாக வந்து செலவு பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டிருந்தார். இப்போ பார்த்திங்கன்னா மாதம் 10,000 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு மாத சம்பளம் வாங்கும்போது நம்மளுடைய முதல்ல வந்து நமக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த செலவுக்கு வந்து நம்ம ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய சம்பள தொகையில் அதிகமாக வந்து எதுக்கு செலவிடுவோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டு மளிகை சாமான் வாங்குறதுக்கு தான். அதுக்கு தான் வந்து அதிகமான தொகை வந்து நம்ம செலவிடுவோம். அப்போ மாத கடைசியில் பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அதோட தொகை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குறைவாக வரும். ஏன்னா சில்லறையாக வாங்குறத விட மொத்தமாக வாங்கும்போது விலைகளும் வந்து குறைஞ்சி கிடைக்கும், அதனால் நமக்கு அமௌண்ட் வந்து கம்மியாகும். அதே மாதிரி வீட்டில் இருக்க மற்ற செலவுகள், குழந்தைங்க படிப்பு செலவு இருக்குது, வீட்டில் வந்து கரண்ட்டு பில்லு, கேஸு, இந்த மாதிரியான அடிப்படை செலவுகள்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து எவ்வளவு வேணும் அப்படிங்கிறத வந்து கணக்கு போட்டு நம்ம எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு மீதி நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த பணத்தில் நமக்கு வந்து மற்ற செலவுகள் இல்லை வேறு ஏதாவது ஆடம்பர செலவுகள், வேறு எதுக்காவது நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து யோசித்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு வந்து முதல்ல செலவு பண்ணுங்கிறத யோசித்து வந்து நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய பட்ஜெட்குள்ளே, அதாவது நம்மளுடைய வாங்குகிற சம்பளத்துக்குள்ளே வந்து நம்மளால் வந்து குடும்பத்தை வந்து நடத்த முடியும். அதாவது வரவுக்கு அதிகமாக வந்து நம்ம செலவு பண்ண மாட்டோம். இப்போ வந்து பழனிசாமி அவர்கள் வந்து பேசும்போது சொல்லியிருந்தார், நான் தினமும் வந்து ஒரு டீ குடிப்பேன், அது வந்து என்னை குடிக்கணுங்கிறக்காக இல்லை, சும்மா பொழுதுபோக்காக நான் போய் டீ குடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு டீயோட விலை பார்த்திங்கன்னா 10 ரூபா. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு டீ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு டீ 10 ரூபா அப்படின்னா 7 நாளைக்கு வந்து அவர் 7 டீ குடிப்பார், மொத்தம் 70 ரூபா ஆகும். ஒரு வாரத்துக்கு 70 ரூபா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்கு மொத்தம் 4 வாரம் இருக்குது. அப்போ 4 வாரத்துக்கு பார்த்திங்கன்னா 70 பெருக்கல் 4 மொத்தம் 280 ரூபா வரும். அப்போது ஒரு மாதத்துக்கு வந்து அவர் சும்மா பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லிட்டு 280 ரூபா வந்து செலவு பண்ணிருக்காரு. அதை நம்ம ஒரு ரவுண்டாக பார்த்திங்கன்னா 300 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய சம்பாத்தியத்தில் 300 ரூபா வந்து அனாவசியமாக செலவு பண்ணிருக்காரு. இந்த 300 ரூபாயை ஏதாவது ஒரு பேங்க்கில் வந்து ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த பணம் வந்து நம்மளுடைய சேமிப்பில் வந்து சேர்ந்துட்டு வரும்.
இப்போ எல்லா பேங்க்லேயுமே வந்து ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான வசதிகள் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அதில் மாதம் நம்மளால் எவ்வளவு போட முடியுமோ தோராயமாக ஒரு அமௌண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு மாதம் 300 ரூபா அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் கொண்டு போய் இல்லை 300 ரூபா வந்து நம்ம போட்டு வச்சுட்டு வரலாம். அதில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 9% வரைக்கும் நமக்கு ஆர்டி அக்கௌண்ட்டில் வந்து வட்டி கொடுக்குறாங்க. அப்போ நம்ம மாதம் வந்து 300 ரூபா போடும்போது இப்படியே போச்சுன்னா 3 மாதம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து 900 ரூபா அப்படின்னு இருக்கும். இந்த 900 ரூபாய் வந்து நம்ம சேர்த்தி வைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நம்மளால் சேர்த்த முடியாது. அப்படி இல்லை வீட்லேன்னு ஒரு உண்டியல் வச்சு போட்டு வைக்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு செலவு வரும்போது நம்ம திரும்பி எடுத்துருவோம். ஆனால் இந்த ஆர்டி அக்கௌண்ட் அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக போய் அங்கே போடுவோம். நமக்கு வந்து சேமிப்பு அப்படிங்கிற ஒரு இதில் வந்து போடும். அதே மாதிரி வட்டியும் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம சேமித்து வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக அவர் வந்து ஒரு 3600 ரூபாய் வரைக்கும் அவரால் வந்து சேமிக்க முடியும். அப்போ பார்த்திங்கன்னா இதுவே 5 வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மொத்தமாக 18,000 ரூபா வரும். கண்டிப்பாக இந்த 18,000 அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய தொகை. ஏன்னா ஒரே அடியாக இந்த 18,000 வந்து நம்ம சேர்த்துக்க முடியாது. இப்போ வந்து நம்மளுடைய எல்லா செலவுகள் போக இந்த கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேர்த்தோம் அப்படின்னா இந்த 18,000 ரூபா அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் 9% வட்டியும் வந்து இந்த அமௌண்ட்டு கூட நமக்கு சேர்ந்து வரும். அப்படி எப்படின்னு பார்த்திங்கன்னா 100க்கு 9% வட்டி அப்படின்னா 300 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா 27 ரூபா வந்து வட்டி போட்டிருப்பாங்க. 3 மாதத்துக்கு ஒருக்கா அந்த வட்டி வந்து மாறும். இப்படியே போகும்போது பார்த்திங்கன்னா தோராயமாக 5 வருஷம் அப்படிங்கும்போது உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து 20,000 25,000 வரைக்கும் வந்து தொகை இருக்கும். கண்டிப்பாக இந்த தொகையை வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு பெரிய செலவுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை நம்ம குழந்தைகளோட மேற்படிப்புக்காக இருக்கலாம், இல்லை வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்க வேண்டியதாக இருக்குது, அதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஒரே அடியாக நம்மளால் சேமிக்க முடியாது. இப்படி சிறுக சேமித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதோட பயன் வந்து பெருசாக இருக்கும். ஆனால் சேமிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியவே தெரியாது. விளையாட்டு போல் வந்து சேர்ந்து போயிடும். இந்த மாதிரி நம்மளுடைய தேவைகள், அதாவது நமக்கு எந்த தேவையான செலவு இருக்குது, எது தேவையில்லாத செலவு, எது அனாவசியமாக நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத யோசித்து கணக்கு போட்டு நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வரவுக்கு மீறின செலவு வந்து நம்மளால் தவிர்க்க முடியும். வரவுக்குள்ளேயே நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. வரவுக்கு மீறி செலவு பண்ணும்போது தான் இன்னொரு இடத்துல வந்து கடன் வாங்க வேண்டிய நிலைமை வரும். நம்ம வந்து வரவுக்குள்ளே செலவு பண்ணணும். அதுதான் வந்து புத்திசாலித்தனம். அதுக்காக நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா கணக்கு போட்டு செலவு பண்ணணும். அது கணக்கு போட்டு நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கடன் வந்து கம்மியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம எப்போவுமே கணக்கு போட்டு பார்க்கும்போது ஐயோ வரவை விட இவ்வளோ அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சால் நமக்குள்ளேயே ஒரு பயம் வந்துடும். அடுத்த மாதம் நம்மளே அறியாமல் அந்த செலவை வந்து கம்மி பண்ணிப்போம். அதாவது எது நமக்கு தேவையில்லாத செலவோ, அனாவசியமாக பொழுதுபோக்கா இது வந்து தேவையே இல்லை நான் சும்மா பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நமக்கே தெரியும். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அதை பண்ணுவோம். ஆனால் கணக்கு போட்டு பார்த்தோன்னா அது என்ன நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ அதை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வரவுக்குள்ளே வந்து நம்மளுடைய செலவுகள் இருக்கும். நம்மளுடைய குடும்பமும் எந்த சிக்கலும் கடனும் இல்லாமல் எளிமையாக வந்து வாழ்க்கை நடத்த முடியும் நம்மளால். இன்றைக்கி காற்றில் மிதந்து வரும் கணிதம் நிகழ்ச்சியில் பழனிசாமி அவர்களுடைய குடும்பம் பற்றியும் அவருடைய வாழ்க்கை பின்னணி பற்றியும் அவருக்கு கணிதத்தில் ஏற்பட்ட சந்தேகத்தை பற்றியும் நம்ம வந்து பார்த்தோம். அவருடைய சந்தேகத்துக்கு வந்து நம்ம சொன்ன பதில் அவருக்கு மட்டும் இல்லாமல் இதை கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கும் வந்து கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நன்றி.